அப்பாடா, சண்டை முடிஞ்சதா? இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தமா? ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்றாரு. ஈரான் மறுக்குது. குழப்பமா இருக்கா? வாங்க பார்க்கலாம். 10 நாளைக்கு மேலா இஸ்ரேல் ஈரான் சண்டை போட்டு மத்திய கிழக்கையே பத்திக்கிட்டு இருந்துச்சு. காசா மேல இஸ்ரேல் தாக்குதல், பதிலுக்கு ஈரான் இஸ்ரேல் தலைநகரை தாக்கி 2 நாடும் மாறி மாறி மூர்க்கத்தனமா அடிச்சுக்கிட்டாங்க. அமெரிக்கா வேற ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் மேல நேரடியாவே குண்டு போட்டுச்சு. அடுத்து கத்தார்ல இருக்கிற அமெரிக்க விமானப்படை தளத்தையும் ஈரான் தாக்கி இருக்கு. மூன்றாவது உலகப்போர் வந்துருமோன்னு பயந்தோம். இந்த நேரத்துல தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அப்பாடா சண்டை முடிஞ்சது, இஸ்ரேல் ஈரான் 2 பேரும் போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு தன்னோட சமூக வலைத்தள பக்கத்துல தட்டி விட்டுருக்காரு. 6 மணி நேரத்துல ஈரான் போர் நிறுத்தத்தை ஆரம்பிக்கும், 12 மணி நேரத்துல இஸ்ரேல் ஆரம்பிக்கும்னு வேற சொல்லியிருக்காரு. ஆனா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்ச்சி, இப்போதைக்கு எந்த போர் நிறுத்த ஒப்பந்தமும் இல்லை, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை நிறுத்துனா நாங்களும் நிறுத்துறோம்னு தடாலடியா சொல்லிட்டாரு. இப்போ ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, ட்ரம்ப் சொல்றது நிஜமா இல்ல சும்மா ஒரு அறிவிப்பா? மத்திய கிழக்குல போர் நிஜமாவே முடிவுக்கு வருமா இல்ல இன்னும் கொழுந்து விட்டு எரியுமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்க கருத்து என்ன? இந்த போர் நிறுத்தம் சாத்தியமா? கமெண்ட்ல சொல்லுங்க.